அவருக்கு ஏங்க 10 கொடுத்துருக்காங்கன்னா திமுக காரவங்க இதுக்கு வாங்கி நிக்கல. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அவரு வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்த ஒரு கட்சி, அவங்களுக்கு ஒரு 10 கொடுத்தா என்ன தப்பு இருக்குதுன்னு கேக்குறாரு. இதை எப்படி அவர் ஒரு கட்சி தலைவரா இருந்து இதை சொல்றாருன்னு தெரியல சார். ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் இதை. முடியாத ஒரே விஷயம் அதானே எல்லாம். இதை ஏன்னா அவர் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப உயர்வா நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்லாம் வந்து சொன்னது போக இப்போ அந்த கட்சியை விட நாங்கள் சின்ன கட்சி தான் நாங்கள் வந்து அப்படின்னு ஒரு ரொம்ப அவரோட பணிவை ரொம்ப காமிக்குது. ஆனால் ஒரு அரசியலில் வந்து இவ்வளோ பணிவு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய மக்களுக்காக அவருடைய தொண்டர்களுக்காக அவர் வந்து முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது தான் வந்து உண்மையான விஷயம். பட் இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா நிறைய விட்டு கொடுக்குற மாதிரி தெரியும். வயல் பிரச்சனையில கூட அவரு ரொம்ப பின்தங்கி போயிட்டாரோ அவரோட முடிவுகள். ஆமா, அவரோட வார்த்தைகள் எல்லாம் பின்தங்கி போனதை உணர முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு முடிவுகள்லையும் அவரு தன்னோட கட்சியோட நம்பிக்கையை குறைச்சுக்கிறாரா அப்படிங்கறதான் சார் பார்க்க ரொம்ப அந்த கட்சியோட எதிர்காலமே இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு கேள்விக்குறியாயிருமோ அப்படின்றது தான் வந்து இப்ப அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒண்ணுமே இல்லாத ஒரு தேமுதிக வந்து அவ்வளோ ஒரு பெரிய கட்சி கிடையாது. அதை பத்தி ஒரு செய்தியும் கிடையாது. இவரை பத்தியாவது அட்லீஸ்ட் நிறைய செய்தி வருது. ஆனா அவங்கள விட இவர் கம்மியான சீட்டுன்னு வரும்போது உண்மையிலேயே தொண்டர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அதிர்ச்சி தான். அவங்க ஒரு சில பேர் கூட தொண்டர்களோட பேசும்போது தேமுதிக தொண்டர்களே இல்லை சார். சார் சீட்டு கொடுத்தாலே ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு சீட்டு கொடுக்கற அளவுக்கு மட்டும் போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஆள் இருக்காது. அந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து ஒரு 0.5% சார் சொல்லணும்னா எல்லாத்த விட கம்மி ஒரு எதிர்கட்சியே இருந்தது ஒரு அறக்கட்சின்னே சொல்ல அளவுக்கு. அதை விட கூத்து என்னன்னா அந்த அம்மா கழுவி ஊத்துது. ஒரு சில வீடியோலாம் வந்து அந்த அம்மா விஜயகாந்த் வந்து அசிங்கமா பேசிடுறாங்க. இதோட விஜயகாந்த் அவரே திமுக வீழ்த்துறதா என்னோட மிக முக்கிய வாழ்க்கையோட குறிக்கோள்னு சொன்னவங்க போய் 10 சீட்டு கொடுத்தது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான்.